ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு இனிப்பு உருண்டை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்குன்னு கொடுத்துடுங்க. நான் வந்து ஒரு அரை அடிக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்துட்டேங்க. அதை எடுத்து அந்த மேலே இருக்க தோலை நல்லா கத்தியில் சீவி எடுத்துட்டு நல்லா அழகாக கழுவிட்டு காய் சீவிர கட்டையில் வச்சு நல்லா இந்த மரவள்ளி கிழங்கை சீவி எடுத்து வச்சுட்டுங்க. எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு அலசிட்டு இட்லி செட்டில் போட்டு வேக வச்சுட்டேன். அது வெந்தால் தான் நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து நல்லா நசுக்குனாலே நல்லா வெந்துடணும், அப்படி இருக்கணும், மாவு மாதிரி இருக்கணும். அந்த பதத்தில் கீழே எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கையில் எடுத்து நசுக்குன்னா அப்படியே வெந்து பூவாட்ட போயிடுச்சு. இப்போ ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு ஒரு மூடி தேங்காயில் ஒரு 3 ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் எடுத்து போட்டுட்டு இந்த கரண்டியில் சின்ன குழிக்கரண்டியில் நான் 3.5 கரண்டி நாட்டு சக்கரை போட்டுவிட்டுங்க. உங்களுக்கு தேவையான இன்னொரு அரை கரண்டி கூட வெல்லம் சேர்த்து போட்டுக்கலாம். ஸ்வீட் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா அதெல்லாம் சூடாக இருக்கையிலே பிடிச்சி உருண்டையை பிடிச்சி எடுத்து வச்சிங்கன்னா மரவள்ளி கிழங்கு இனிப்பு உருண்டை ரெடிங்க. இது சத்தான ரெசிபி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.